ஒரு ஏழை மீனவர் இருந்தார். தினமும் கடற்கரைக்கு போய் மீன் பிடிச்சு தான் வீட்ல சோறு போடுவார். ஒரு நாள் அவர் வலையில ஒரு விசேஷமான மீன் சிக்கிச்சு. அது சாதாரண மீன் இல்ல. அத வித்தா வாழ்க்கையே மாறிடும் அளவுக்கு மதிப்பு. அத பார்த்த உடனே, சாமியே, என் கடன் எல்லாம் இன்னிக்கே முடிஞ்சிடும் போலேன்னு மனசுக்குள்ளே சொன்னார். மீனை தூக்கிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய ஆள் பார்த்துட்டான். அவனுக்கு அந்த மீனோட மதிப்பு தெரியும். அந்த மீனை இங்க குடுன்னு சொன்னான். மீனவர் சொன்னார், ஐயா, இது என் கஷ்டம், என் குடும்பம் இதை நம்பிதான் இருக்குது. ஆனா அந்த ஆள் கேட்கல. பலத்தால மீனை பறிச்சுக்கிட்டான். அந்த நிமிஷமே அந்த மீன் அவனோட விரல கடிச்சது. வலி தாங்க முடியாம மருத்துவர்கிட்ட போனான். மருந்து போட்டாலும் காயம் ஆறவே இல்ல. முதல்ல விரலோட கொஞ்சம் வெட்டுனாங்க. அப்புறம் முழு விரலே வெட்டுனாங்க. ஆனா நோய் நிற்கல, மேலும் பரவிச்சு. கடைசில மருத்துவர் சொன்னார், கைய வெட்டலன்னா உயிருக்கு ஆபத்து. அப்போ ஒருத்தர் கேட்டார், நீ ஏதாவது தவறா நடந்துகிட்டியா? அதுக்கு அவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு சொன்னான், ஆமா, எனக்கு சேராதத ஆசையால பறிச்சுக்கிட்டேன். மனசு உடைஞ்சு மன்னிப்பு கேட்க கிளம்பினான். கடைசில அதே மீனவரை தேடி வந்தான். அவர் கால்ல விழுந்து அழுதான். நீ என்ன மந்திரம் செய்தன்னு கேட்டான். மீனவர் அமைதியா சொன்னார், நான் எதுவும் செய்யல, நான் சாமியை நம்பினேன். அவர்தான் நீதியை காட்டினார். நண்பர்களே, இந்த உலகம் கணக்கோட தான் நடக்குது. நீ செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் உன்னையே தேடி வரும். நீ விதைச்சதையே நீ அறுப்ப.